புஷ்பா படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் ராஷ்மிகா மந்தனா ஒரு இன்டர்வியூவில் புஷ்பா படத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. யாருமே இதை செய்ய முடியாது, யாராலுமே இதை செய்ய முடியாது, எந்த மென்னுமே இது வரைக்கும் எதை செஞ்சதே இல்லை, அதை வந்து அர்ஜுன் செஞ்சிருக்காரு, இந்த மாதிரி ஒரு டெடிகேட் பர்சன் நான் பார்த்ததே இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே இந்த மாதிரி செஞ்சதே இல்லை, யாருமே இந்த பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னதான் சொன்னாங்கன்றது உங்களோட பார்வைக்காக. Imagine who has the guts and the power to and the alphaness to wear a sari, dance in a sari, do an action in a sari, have a talkie portion in a sari, and 21 minutes of a film he's in a freaking sari. Like, tell me what man can do that? அதாவது புஷ்பா 2 ஓவர் ரேட் பண்ணணும், அந்த புஷ்பா 2 பற்றி பெருமையாக பேசணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு பெண் வந்து சாரியை கட்டியிருக்காங்க, சாரி கட்டி ஆடி இருக்காங்க, 21 நிமிஷம் சாரி கட்டி ஆடி இருக்கா அல்லு அர்ஜுன் இந்த படத்துக்காக. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 21 நிமிஷம்லாம் வரவே இல்லை, 21 நிமிஷம்லாம் அந்த ஸ்க்ரீனில் இல்லவே இல்லை. 21 நிமிஷம் யாரால் ஃபைட் பண்ண முடியும், யாரால் சாரி கட்டிட்டு ஆட முடியும், எந்த ஆக்டர் இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா தெரியலாமல் பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. இவங்க பாலிவுட்டை மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஓவராலாக தான் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து சொல்லியிருக்காங்க, உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் இந்த மாதிரி ஆடிருக்காங்கன்னு சொல்லி, சாரிலாம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்டர் கமலஹாசன் சார் அவ்வை சண்முகி படத்தில் அவருக்கு சாரி கட்டின்னு தான் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் முக்கால்வாசி அவர் சாரி கட்டியில் தான் நடிச்சிருப்பாரு. இதெல்லாம் வந்து பேச மாட்டாங்களா, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவுக்கே ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் தான் வந்து சூப்பர் டீலக்ஸ். அந்த படத்தில் விஜய் சேதுபதி எவ்வளோ நல்லா நடிச்சிருப்பாரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த படம் ஃபுல்லாகவே ஒரு சாரி கட்டின்னு தான் நடிச்சிருப்பாரு. அந்தளவுக்கு ஒரு படம், அதெல்லாம் வந்து தெரியாதா இவங்க. காஞ்சனால ராகவா லாரன்ஸ் வந்து கிளைமேக்ஸில் ஒரு அரை மணி நேரம் கிட்ட சாரி கட்டின்னு தான் இருப்பார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரியாது. அதே படத்தில் சரத்குமார் சார் சாரி கட்டிட்டு அவர் கொடுத்த கதாபாத்திரத்தில் நல்லா நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மீசை எடுத்திருப்பாங்க அந்த கதாபாத்திரத்துக்காக. இவர் அந்த மீசையை கூட எடுக்கலையே, மீசை தாடியெல்லாம் வச்சுருந்தானே நடிச்சு. சரி ப்ரோ, இதில் என்ன ப்ரோ தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா, இது அவங்க இண்டஸ்ட்ரியை மட்டும் சொல்லியிருந்தா அது வந்து ஓகே. இவங்க வந்து ஓவராலாக சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க ஓவராலாக தான் சொன்னாங்க, அதுக்கு எவிடன்ஸும் நான் சொல்கிறேன். ஃப்ளாஷ்பேக். புஷ்பா பார்ட் 1ல் ஏதோ ஒரு போலீஸ் வந்து கேட்பான், நீ யார்ரா தமிழா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழா பேர் என்ன? புஷ்பா, பக்கா தெலுங்கு. End of flashback. ஓகே ப்ரோ, இப்போ மட்டும் எதுக்கு ப்ரோ இதை சொல்கிற, இதுக்கும் அதுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புஷ்பா 1க்கு தெலுங்கு பெருமை பேசின அல்லு அர்ஜுன் இந்த டீம் வந்து புஷ்பா 2க்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணுவாங்க. அங்கே வந்து அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, தமிழில் தான் பேசணும்னு சொல்லுவாங்க. தான் பேசணும். நீங்கள் எல்லாம் கேட்டுருக்கீங்களா, நீங்கள் எல்லாம் தெலுங்கு ஆனாலும் தமிழில் தான் பேசணும். எதுக்கு தெரியுமா? அப்போ தான் நம்ம படம் ஓடும். ஏன்னா இது பிஸ்னஸ் டாக்டிக். பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஓகேடா, இதுக்கும் ராஷ்மிகாவுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் ட்விஸ்டே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டு நீங்கள் தெலுங்கு இது வச்சு பெருமை வச்சு எடுத்துகிட்டு செகண்ட் பார்ட்டுக்கு நீங்கள் ப்ரமோஷனுக்கு மட்டும் வந்துட்டு இப்போ ஓவராலாக நீங்கள் பேசும்போது அதே மாதிரி தான் ஓவராலாக நாங்களும் கணக்கு எடுத்துக்க முடியும். நீ பேசுனத யாருமே இது பண்ணதில்லை, எந்த ஆக்டரால் இது பண்ண முடியும், எந்த மென்னுமே இது பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்கள். இது தெரிஞ்சு இப்படி இருக்கும் கலையே. ஆனால் ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து அல்லு அர்ஜுனுக்கு மட்டும் தந்துட்டு ராஷ்மிகா மந்தனாக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர் தந்துருக்க மாட்டார் டைரக்டர் சுகுமார். அப்படி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லாமே பிஸ்னஸ் தான் ஆயிடுச்சு. இந்த உலகத்தில் நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசியல் தான் பக்கம் பார்த்தாலும். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இந்த காலம். எதையும் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட்ஸ் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது மற்ற ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பில் எல்லா ப்ராடக்ட்ஸோட வேல்யூவும் ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.